வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசகம் பேசுறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, துலா லக்னத்திற்கு சூரியன், செவ்வாய் தோஷத்தினோட பலன்களும், பரிகாரங்களும் அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம இன்னைக்கு பேசப் போறோம். பொதுவாகவே திருமண வயசு வந்துட்டா நம்ம செவ்வாய் தோஷத்த மெயினா பார்ப்பாங்க. செவ்வாய் தோஷம் இருக்கா? அப்படிங்கிறத மெயினா பார்ப்பாங்க. புரியுதுங்களா? அப்ப பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய் இணைந்து லக்னம் 2, 4, 7, 8, 12 இந்த ஸ்தானங்கள்ல அமர்ந்தா செவ்வாய் தோஷம். ஓகேங்களா? இது துலா லக்னத்துக்கு பார்த்தோம்னா, செவ்வாய் வந்து பார்த்தோம்னா 2, 7 கூடையவரா வருவார். சூரியன் வந்து 11 கூடையவரா வர்றார். பாதகாதிபதியா வர்றார் துலா லக்னத்திற்கு. அப்ப இந்த 2 வெப்பக்கோள்களும் இணைந்து நான் சொன்ன ஸ்தானங்கள்ல அமர்ந்தா, எந்த மாரி நம்மளுக்கு தோஷங்களை ஏற்படுத்தும், அதுக்குண்டான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஜென்ரலா பார்க்கலாம். பார்த்தோம்னா, துலா லக்னத்திற்கு லக்னத்திலேயே அமரும்போது 2, 7 கூடன் சுக்கிரனோட வீடு, அது செவ்வாய்க்கு வந்து பகை வீடு. சூரியனுக்கு வந்து சூரியன் வந்து துலா லக்னத்துக்கு பாதகாதிபதி. இந்த மாதிரி பகை கிரகங்களும் பாதகாதிபதியும் இணைந்து அமரும் போது அநேக விதமான கஷ்டங்கள் ஏற்படும். பிரச்சனை பிரிவினைகள் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் பிரச்சனை ஏற்படும். ஜாதகருக்கு அதீத கோபம் வரும். அப்புறம் பார்த்தோம்னா கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சண்டை சச்சரவுகள் அதிகமாக வரும். பிரச்சனைகள் தான் அதிகமாக ஏற்படும். அப்போ லக்னத்தில் அமர்ந்தா நம்ம வந்து என்ன பண்ணணும், முருகப்பெருமான், செவ்வாய்க்கு வந்து அதிதேவதை முருகப்பெருமான், அவரோட வழிபாடுகள் வச்சுக்கிறது. பழனிமலை வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்தலத்தில் போய் வழிபாடு செஞ்சுக்கிறது. சூரியனுக்கு வந்து சூரிய நாராயண் கோயில், சிவனோட வழிபாடுகள் வச்சுக்கிறது, திருவண்ணாமலை கிரிவலம் வர்றது, இதெல்லாம் பொதுவாகவே நன்மைகள் செய்யும். இப்போ 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், வாக்கு கல்வி ஸ்தானம். இந்த இடத்துல பார்த்தோம்னா இவங்க 2 பேரும் இணைந்து அமரும் போது அங்க வந்து செவ்வாய் வந்து ஆட்சி பலம் பெறாரு. ஓரளவுக்கு ஆவரேஜ், அது 2க்குமே நட்பு வீடாச்சு. சூரியனுக்கு வந்து நட்பு வீடு 2ஆம் இடம். அப்ப பார்த்தோம்னா ஓரளவுக்கு நன்மை நடக்கும். ஓரளவுக்கு ஆவரேஜான பலாபலன்கள் தான் நடக்கும். ஆனா குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில குடும்பம் அமையறதெல்லாம் லேட் ஆகும். திருமண காரியங்கள் நடக்கிறதெல்லாம் தடை தாமதங்கள் வரும். ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கு. அடுத்தது 4ஆம் இடம் சுகஸ்தானம், உயர் சுகஸ்தானம், வித்தை ஸ்தானம், தாய் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அமரும் போது அந்த இடத்துல சனீஸ்வர பகவான் உண்டு. சனி சம்பந்தப்பட்டாலும், சனியினோட பார்வை பெற்றிருந்தாலும் தோஷங்கள் கடுமையாகும். இந்த 2 கிரகங்களோட ராகு கேது சனி சம்பந்தப்பட்டிருந்தா தோஷத்தினோட வீரியம் அதிகமாகும். நான் சொன்ன பரிகாரங்களை நீங்க செஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா 7ஆம் இடம், அந்த இடத்துல பார்த்தோம்னா செவ்வாய் ஆட்சி பலம் பெறாரு, சூரியன் வந்து உச்சபலம் பெறாரு. அந்த இடத்துல அமரும் போது தன்னுடைய கோபத்தின் அடிப்படையில கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு பிரச்சனை பிரிவினைகள் ஏற்படும். திருமணம் காலதாமதம் ஏற்படும். அடுத்தது 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம், அது சுக்கரனோட வீடு. இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா யாராவது ஒருத்தருக்கு கண்டங்கள் கெடுதிகள் ஏற்படுறது, பிரச்சனை ஏற்படுறது, கடன் ஏற்படுறது, நோய் ஏற்படுறது, வம்பு வழக்கு ஏற்படுறது, இது மாதிரி வரும். அடுத்தது 12ஆம் இடம் விரயஸ்தானம். இந்த இடத்துல வந்து புதனோட வீடு. இந்த இடத்துல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். திருமண காலதாமதங்கள் ஏற்படும். பொதுவாகவே சூரியன் செவ்வாய் இணைந்து அமர்ந்தால், அது குரு பார்த்திருந்தாலோ அது நின்ற